Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல Mechanics of Structuresல 4th unit portal frame analysis கான problems தான் work out பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல அந்த procedure ஒன்னு ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஜெனரலா இத ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். That is support moments calculate பண்றோம், then span moments calculate பண்றோம். அப்புறம் ரெண்டுக்கான bending moment diagramஸையும் சூப்பர் இம்போஸ் பண்றோம். இந்த 3 steps தான் ஞாபகத்துல இருக்கணும். portal frameல 3 members இருக்குது. ரெண்டு vertical members, one horizontal member. Therefore சப்போர்ட் மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஃப்ரேம்டைய 3 மெம்பர்ஸையும் செப்பரேட்டாக ஃபிக்ஸட் பீம்ஸாக கன்சிடர் பண்ணி ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறோம். தென் எல்லா ஜாயின்ஸ்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அண்ட் ஃபிக்ஸட் எண்ட் மூமெண்ட்ஸ் இந்த ரெண்டு வேல்யூஸையும் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் என்டர் பண்ணி அந்த ரெண்டு வேல்யூஸையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் எல்லாமே ஹாகி மூமெண்ட்ஸ் தான். தென் ஃப்ரீ பெண்டி மூமெண்ட் தட் இஸ் ஸ்பேன் பெண்டி மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பெண்டி மூமெண்ட் அதாவது சப்போர்ட் மூமெண்ட் அண்ட் ஸ்பேன் மூமெண்ட்ஸ் ரெண்டுக்கான பெண்டி மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி அதை சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபார் த போர்ட்டல் ஃப்ரேம் ஷோன் இன் ஃபிகர் கம்ப்யூட் த பெண்டி மூமெண்ட்ஸ் by moment distribution method and draw bending moment diagram. given portal frame வரைஞ்சிருக்கோம். portal frame டே ரெண்டு சப்போர்ட்டும் ஃபிக்ஸட் சப்போர்ட்ஸா இருக்குது. A B C D क्वेश्चनலயே நேமும் கொடுத்துட்டாங்க. moment of inertia காலம் ரெண்டுக்குமே I கொடுத்திருக்காங்க. பீமுக்கு 1.5 I கொடுத்திருக்காங்க. 90 kN லோட் ஃப்ரேம் உடைய டாப்ல மிட் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகுது. தட் இஸ் அதனுடைய 2 சைட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலாக பீமுடைய லென்த் 4 மீட்டர், காலமுடைய லென்த்தும் 4 மீட்டர். given டேட்டா போட்டு எப்போவுமே இந்த I வேல்யூஸ் தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேல்யூஸை கான்ஸ்டன்டாக எடுத்து எழுதிக்கணும். தட் இஸ் I இஸ் ஈக்குவல் டு 1, 1.5 I இஸ் ஈக்குவல் டு 1.5. ஐக்கான வேல்யூவை செப்பரேட்டாக கொடுக்காததுனால நம்ம இதை கான்ஸ்டன்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ரூ ஃபைண்டில் ட்ரா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் FEM தட் இஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். given போர்ட்டல் ஃப்ரேமில் 3 மெம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல AC மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் அட் A பாயிண்ட் அண்ட் C பாயிண்ட் ரெண்டு வேல்யூ இருக்கும். A பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டை FEM AC, C பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்டை FEM CA இந்த மாதிரி டினோட் பண்ணிக்கலாம். இப்போ AC மெம்பரில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகலை. therefore FEM AC ஈக்குவல் டு 0, FEM CA ஈக்குவல் டு 0 எடுத்து எழுதிக்கோங்க. தென் CD மெம்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம். CD மெம்பரில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. therefore FEM CD அண்ட் FEM DC ரெண்டுமே கால்குலேட் பண்ண போகிறோம். பீமினுடைய சென்டரில் பாயிண்ட் லோட் அப்ளை ஆகுது. ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்கான ஃபார்முலா ப்ரீவியஸ் யூனிட்ல தட் இஸ் ஃபிக்ஸட் பீம் அனாலிசிஸில் நம்ம படிச்சிட்டோம். that is WL/8 portal frame analysis that is இந்த யூனிட்டுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சைன் கன்வென்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அனாலிசிஸ் பர்பஸ்க்காக வேண்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை பாசிட்டிவாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டை நெகட்டிவாகவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். therefore FEM CD C பாயிண்ட்ல ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறதுனால -WL/8 W வேல்யூ L வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் -45 kN/m. தென் FEM DC சேம் வேல்யூ தான். D பாயிண்ட்ல கிளாக் வைஸ் மூமெண்டா இருக்கிறதுனால பாசிட்டிவ் WL/8 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணீங்கன்னா +45 kN/m. நெக்ஸ்ட் மெம்பர் DB தான். D பாயிண்ட்ல ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் FEM DB, B பாயிண்ட்ல ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் FEM BD. இந்த மெம்பர்லையும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் இல்லை. therefore ரெண்டு வேல்யூ 0 தான். FEM DB equal to 0, FEM BD equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தியரி பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். போர்ட்டல் ஃப்ரேம் சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால ஆஃப் ஆஃப் த போர்ட்டல் ஃப்ரேம் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் அதனுடைய மிட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணி ரைட் சைடில் சேம் வேல்யூஸை நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். therefore டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் CD மெம்பருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். Since the frame is symmetrical, only the left half of the frame will be analyzed. Firstல வந்து DF of a member at its fixed and A support வந்து ஃபிக்ஸடா இருக்கிறதுனால அங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0 தான். ஃபிக்ஸட் சப்போர்ட்ல இருந்து எப்பவுமே மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ஒன்லி அப்சர்வ் தான் பண்ணும். therefore டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வந்து C ஜாயிண்ட்ல ரெண்டு மெம்பர் கனெக்ட் ஆகுது, மெம்பர் CA அண்ட் மெம்பர் CD. therefore நம்ம டேபிள் போட்டு தான் கால்குலேட் பண்ண போறோம். DF of the member at its joint C. இந்த டேபிளை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலமில் ஜாயிண்ட், நெக்ஸ்ட் மெம்பர்ஸ் C ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் CA அண்ட் CD. தென் ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் K, ஒவ்வொரு மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் CA மெம்பருக்கானது. CA மெம்பருடைய ஃபார்தர் எண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால அந்த மெம்பருடைய ஸ்டிஃப்னஸ் I/L எடுத்து எழுதிக்கோங்க. CA மெம்பருக்கான I வேல்யூ 1 தான். அண்ட் CA மெம்பருக்கான லென்த் 4 மீட்டர்.
ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.25. தென் சிடி மெம்பருக்கான வேல்யூ, சிடி மெம்பரும் இன்டர்மீடியட்டாக இருக்குது, அதனுடைய ஃபார்தர் எண்டு வந்து கண்டினியூஸ் ஆகிருக்கு. தேர்ஃபோர் அங்கேயும் ஸ்டிஃப்னஸ் வேல்யூ வந்து I/L தான். தட் இஸ் I/L போட்டுக்கோங்க. சிடி மெம்பருக்கான I வேல்யூ 1.5i, தட் இஸ் 1.5. சிடி மெம்பருக்கான லென்த்து 4 மீட்டர் தான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.375. இப்போ ஒன்லி ஆஃப் ஆஃப் த ஃப்ரேம் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் சிடி மெம்பருடைய ஸ்டிஃப்னஸ் வேல்யூவில் பகுதி வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். தேர்ஃபோர் 0.375 டிவைட் பை 2 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.188. தென் நெக்ஸ்ட் காலத்தில் சிக்மா கே ரெண்டு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 0.25 ப்ளஸ் 0.188 ஆட் பண்ணிங்கன்னா 0.438. தென் டிஎஃப் ஃபார் ஈச் மெம்பர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சிஏ மெம்பருக்கான டிஎஃப் வேணும்னா சிஏ மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸ் வேல்யூ 0.25 டிவைட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் 0.438 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.57. சிடி மெம்பருக்கான டிஎஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு சிடி மெம்பருக்கான ஸ்டிஃப்னஸில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ 0.188 டிவைட் பை 0.438 கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.43. எப்போவுமே இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி 1 தான் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபைண்ட் சப்போர்ட் மொமெண்ட்ஸ், தட் இஸ் ஒவ்வொரு ஜாயின்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் மொமெண்ட்ஸ் தான். அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஜாயிண்ட், தட் இஸ் நம்ம ரெண்டு ஜாயிண்ட்டை அனலைஸ் பண்ண போகிறோம், ஏ ஜாயிண்ட் அண்ட் சி ஜாயிண்ட். ஏ ஜாயிண்டில் ஒரு மெம்பர் தான் இருக்கும், தேர்ஃபோர் இந்த எண்டில் போட்டுக்கோங்க. சி ஜாயிண்டில் ரெண்டு மெம்பர் இருக்குது, சிஏ அண்ட் சிடி. தேர்ஃபோர் அதை சென்டரில் போட்டு ரெண்டு மெம்பருக்கான நேமையும் போட்டுக்கலாம். ஏ ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மெம்பர் ஏசி, சி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் சிஏ அண்ட் சிடி. நெக்ஸ்ட் டிஎஃப், தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஃபிக்ஸட் எண்டாக இருக்கிறதுனால ஏ ஜாயிண்டில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0. சி ஜாயிண்டில் ரெண்டு மெம்பருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். சிஏக்கு 0.57, சிடிக்கு 0.43. இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப்இஎம், தட் இஸ் ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஏசி மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட், ஏசி மெம்பருக்கு 0 மொமெண்ட் தான், தேர்ஃபோர் 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சிஏ மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட், அதுவும் 0 என்டர் பண்ணிக்கோங்க. சிடி மெம்பருக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் -45, அதையும் என்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், தட் இஸ் முந்தின ஸ்டெப்பில் ஏதாவது அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் இருக்குதா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டில் ஏ ஜாயிண்டில் 0 மொமெண்ட் தான், அங்கே எந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டும் இல்லை. சி ஜாயிண்டில் ஒரு மெம்பருக்கு 0 இருக்குது, அடுத்த மெம்பருக்கு -45. தேர்ஃபோர் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா -45 தான் அதனுடைய ஆன்சராக இருக்குது. தேர்ஃபோர் அதுதான் அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட். அதை எடுத்து அடுத்த பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அக்கார்டிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அதாவது இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட்டை சிஏ மெம்பருக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கொண்டு மல்டிப்ளை பண்ணி சிஏ மெம்பர் சைடில் எழுதிக்கலாம். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.57 இன்ட்டு -45 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு -25.65 இருக்கும். டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்போவுமே அதனுடைய சைனும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் +25.65. அந்த அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் -45 சிடி மெம்பருக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0.43 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -19.35 கிடைக்கும். தேர்ஃபோர் அந்த சைனை சேஞ்ச் பண்ணி +19.35ன்னு நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு கேரி ஓவர் பார்க்கணும். அதாவது ஜாயிண்ட் ஏல எந்த மொமெண்ட்டும் இல்லாததுனால அங்கே இருந்து நம்ம கேரி ஓவர் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இருந்து நம்ம கேரி ஓவர் பண்ணுறதுக்கு சான்ஸும் இல்லை. இப்போ சி ஜாயிண்டில் வந்தீங்கன்னா சிஏ மெம்பரில் சி ஜாயிண்டில் தான் இந்த 25.65 இருக்குது. அதனுடைய ஃபார் எண்ட் வந்து ஏ ஜாயிண்ட் தான். ஏ ஜாயிண்ட் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கேருந்து கேரி ஓவர் பண்ணலாம். எப்போவுமே ஃபிக்ஸட் சப்போர்ட் மொமெண்ட்டை அப்சர்வ் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். தேர்ஃபோர் இந்த மொமெண்ட்டில் பகுதி வேல்யூ, தட் இஸ் 50% ஆஃப் த வேல்யூ, அதாவது டிவைடட் பை 2 போட்டு அந்த வேல்யூவை நம்ம கேரி ஓவர் பண்ணி ஏ ஜாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். சிடி மெம்பரை கன்சிடர் பண்ணும்போது நம்ம பார்ட் ஆஃப் த போர்ட்டல் ஃப்ரேம் தான் அனலைஸ் பண்ணுறதுனால அந்த சைடு நம்ம கேரி ஓவர் பண்ண வேண்டாம். இப்போ கேரி ஓவர் பண்ணதுனால இதில் கிடைச்ச வேல்யூ 12.825. இப்போ கேரி ஓவர் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த ப்ராசஸ்னுடைய ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அதனுடைய மொமெண்ட்ஸை இன்க்ளூடிங் சைன்ஸ் நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஏ ஜாயிண்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 12.825. சி ஜாயிண்டில் சிஏ மெம்பர் அண்ட் சிடி மெம்பர் செப்பரேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் அதை விட்டுறணும். மொமெண்ட்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சி மெம்பருக்கு எஃப்இஎம், தட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் 0, தென் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மொமெண்ட் 25.65 இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 25.65 தான். சிடி மெம்பருக்கான மொமெண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் -45, டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட மொமெண்ட் +19.35 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா
-25.65 கிடச்சிருக்கு. ஃபிக்ஸட் ஜாயிண்ட் ஏல 12.825 இருக்குது. ஃபிக்ஸட் ஜாயிண்ட்ல இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. இப்போ சி ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெண்டு சைட்லையும், தட் இஸ் சிஏ மெம்பருக்கான மூமெண்ட் அண்ட் சிடி மெம்பருக்கான மூமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது 0 தான் கிடைக்குது. therefore unbalanced மூமெண்ட் எதுவுமே இல்லை. therefore இந்த ப்ராசஸ் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபைனல் மூமெண்ட்ஸ். சப்போர்ட் மூமெண்ட்ஸ் ஹாகிங்காக தான் இருக்கும், தட் இஸ் நெகட்டிவ் மூமெண்ட்ஸ். therefore நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கன்வென்ஷனல் மூமெண்ட் போட்டு எல்லா மூமெண்ட்ஸையும் மைனஸ் வேல்யூவாக நம்ம என்டர் பண்ணிக்கணும். இதுதான் போர்ட்டல் ஃப்ரேம் டே ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கான மூமெண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் ஃப்ரீ பெண்டி மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம், தட் இஸ் ஸ்பேன் மூமெண்ட்ஸ். 3 மெம்பருக்கும் செப்பரேட்டாக ஸ்பேன் மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மெம்பர் ஏசி, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் இல்லாததுனால அந்த மெம்பருக்கான ஃப்ரீ பெண்டி மூமெண்ட் 0 தான், தட் இஸ் ஃப்ரீ பெண்டி மூமெண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் மெம்பர் சிடி, அதில் எக்ஸ்டர்னல் லோட் 90 kN அப்ளை ஆகுது. therefore அந்த மெம்பருக்கான ஃப்ரீ பெண்டி மூமெண்ட் தட் இஸ் ஸ்பேன் மூமெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி ஆகணும். சிடி மெம்பரை சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா கன்சிடர் பண்ணி சென்டரில் 90 kN லோட் அப்ளை ஆகுது. therefore இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பேன் மூமெண்ட் ஃபார்முலா WL/4 தான். திஸ் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா FBM ஆஃப் CD ஈக்குவல் டு 90 kN. தென் தேர்ட் மெம்பர் டிபி மெம்பர். டிபி மெம்பர்லேயும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லோடும் அப்ளை ஆகலை. therefore அந்த மெம்பர்லேயும் ஸ்பேன் மூமெண்ட் 0 தான். சப்போர்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பேன் மூமெண்ட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். அதை யூஸ் பண்ணி பெண்டிமோன் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். முதல்ல ஃப்ரேமை நீங்கள் ஜஸ்ட் வரைஞ்சிக்கோங்க, தட் இஸ் ABCD மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டில் எல்லா சப்போர்ட் மூமெண்ட்ஸையும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சப்போர்ட் மூமெண்ட் ஏ பாயிண்டில் -12.825, சி ஜாயிண்டில் -25.65, ஏ ஜாயிண்டில் -12.825, சி ஜாயிண்டில் -25.65, சி ஜாயிண்டில் ஹரிசாண்டல் டைரக்ஷன்லையும் 25.65 மார்க் பண்ணிக்கணும். சேம் வைஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன்லையும் 25.65 மார்க் பண்ணிக்கோங்க. சேம் வேல்யூஸை தான் நம்ம டிபி மெம்பருக்கும் எடுத்துக்க போகிறோம். therefore சி ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அதே வேல்யூ தான் டி ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கணும். -25.65 மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹரிசாண்டலாகவும் -25.65. ஏ ஜாயிண்ட்டுக்குள்ள அதே வேல்யூவை பி ஜாயிண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, தட் இஸ் 12.825. வேல்யூஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மைனஸ் வேல்யூ தான். தென் ஸ்பேன் மூமெண்ட்ஸ்க்கான பெண்டிமோன் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஏசி மெம்பருக்கு 0, therefore இந்த சைடில் எந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டும் இல்லை. சிடி மெம்பருக்கான மேக்ஸிமம் பெண்டி மூமெண்ட் சென்டரில் தான், அதனுடைய வேல்யூ 90 kN தான். ரெண்டு சப்போர்ட்லேயும் தட் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும்போது சி அண்ட் டியில் வேல்யூ 0 தான். therefore சி பாயிண்டில் 0, சென்டர் பாயிண்டில் 90 அண்ட் டி பாயிண்டில் 0 போட்டுக்கோங்க. பாயிண்ட் லோடாக இருக்கிறதுனால ஸ்ட்ரைட் லைனில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ட்ரையாங்கிள் தான் கிடைக்கும். ஆல்ரெடி நெகட்டிவ் பெண்டி மூமெண்ட்கான டயக்ராம் ரெக்டாங்கிளாக இருக்குது. தென் ஸ்பேன் மூமெண்ட்டுக்கான ட்ரையாங்கிளை அதுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவும் ஓவர்லாப் ஆகக்கூடிய அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் போர்ஷனில் மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்க் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் பெண்டி மூமெண்ட் டயக்ராம். இன்னைக்கான கிளாஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.